இந்த சிங்கம் அடிச்ச படுக்கணும். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? என்ன வேலைப்பா உனக்கு தெரியும்? அண்ணா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவோம். மழை பெஞ்சா குளிப்பணுங்க. அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தா படுத்துக்கணுங்க. வெக்கமா இல்ல உனக்கு? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி வைப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கவுண்டம்பாளையம் படத்தோட சில சீன்ஸோட ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு காலேஜ்.கேன்டீன்குள்ள வராரு. காலேஜ்.கேன்டீன்குள்ள எதுக்குடா வராருன்னு பார்த்தா அங்க வந்து எனக்கு வேலை கொடுங்க சார்னு கேட்க வராரு. அண்ணா மருதமலையில அப்படியே பஸ் கிடைக்காம பொடி நிறைய நடந்து வரணும். அவரும் டீசென்ட்டா வாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. சரி வாங்க வாங்க வாங்க. இல்லீங்கண்ணா, வாடான்னு சொன்னாதான் வருவனுங்க. வாடான்னு சொன்னாதான் வருவனுங்க. வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ணே. வணக்கங்கண்ணு. என்ற பேர் மயில்சாமி. எங்க ஊர் குப்பி வேலையா. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அம்மணி என்ற மாவ எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல முத மார்க் எங்க அம்மனியா. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. மேல் படிக்க பட்டணம் போகுது. செருப்பு வாங்க வந்திருக்கு, அவ்வளவுதானே. அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். அது நேரடியா சொல்ல வேண்டியது தானே. யாரு, உன் பேர் என்ன, இந்த பொண்ணு எம்பிட்டு மாறி எந்த காலேஜ்ல சேர போகுது, யாரு கூட சம்பந்தம் பண்ண, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? என்னன்னா அப்பாவும் மகளும் செருப்பு கடைக்கு செருப்பு வாங்க வந்திருப்பாங்க. அங்க வந்து நம்ம அப்பா தன்னுடைய மகளுக்கு தங்கத்துலதான் செருப்பு வாங்குவாரோ. தங்கத்துக்கு நல்ல தங்க நிறத்துல 5 வருஷம் செருப்பு காட்டுறியா? மர்க்கா சொல்லு. நல்ல தங்க நிறத்துல 5 வருஷம் செருப்பு காட்டுறியா? சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். பொண்ணுக்கு செருப்பு வாங்க வந்த இடத்துல பாசத்துல பொண்ணு அப்பாவுக்கு ஒரு செருப்பு எடுத்து வச்சிருச்சுங்க. ஆனா அதுல ஒரு சோகம் பாருங்க. பெத்த பிள்ளைக்கு செருப்பு வாங்க முடிஞ்ச அந்த அப்பனால தனக்கு ஒரு செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லைங்க. செருப்பு எனக்கு வேண்டாங்கன்னு. இது மட்டும் கிடையாது. அடுத்து ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் சீன் ஒண்ணு வரும். நீங்க விழுந்து விழுந்து சிரிக்க போறீங்க பாருங்க. இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்க. நானும் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுதுப்பா. நம்ம எல்லாம் செருப்பு வாங்க போனா ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ண சொன்னாலே எனக்கு வர்ற லாபமே அதானுங்கன்னுவானுங்க. ஆனா இங்க வர்ற செருப்பு கடைக்காரன் பாருங்களேன். நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினைச்சுக்கிறேன். நான் இன்னைக்குதான் முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் குடுக்கற மாதிரி குடுக்கறேன்ப்பா. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? எவ்வளவு பெரிய சோகம் காட்சி பாருங்க. அப்படியே சோகம் பொங்குதுங்க. செருப்பு வாங்க போன இடத்துல செருப்பு வாங்கிட்டு போகாம அப்பா மகள் சென்டிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனுக்கு நான் அழுகிறதா இல்ல சிரிக்கிறதான்னு கூட தெரியலங்க. இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். சரி, ஓகே. இப்ப நம்ம ஹீரோ சாரோட மேஜிக் வருவோம். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சார் அங்க இருந்து டீ எடுத்து வந்துட்டு, இதெல்லாம் என்ன டிராயிங்கா, இது குடும்பம் நான் வரையறேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் ஒரு பக்கம் வச்சு வரைஞ்சுக்கிட்டு டீயை ஊத்தி விட்டுருவான். எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? ஐயோ என்னையா டீயை ஊத்தி விட்டா அப்படின்னு அவங்க கேட்க, என்ன ஐயோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிருவாரு. இவங்களும் அந்த படத்தை வந்து திருப்பி வச்சிருவாங்க. உடனே அங்க சார் வந்து என்ன இன்னும் வரையிலையா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ சார் திருப்பி காட்டு அப்படின்றாரு. அம்மனே போட்டோவை திருப்பி காட்டுங்க. திருப்புனா அந்த போட்டோ எப்படி தெரியுமா இருந்துச்சு? இவ்வளவுக்கு கிரைண்ட். எல்லாரும் இங்க வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாங்கனி மாதிரி டிஃபரெண்டா கான்செப்ட் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணணும். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது.